ஹாய் கைஸ், வெல்கம் டு த மிஸ்டர் கலர் எஃப்எஃப் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மோனிகா மாதிரி ட்ரெஸ் பண்ணி மோனிகா சிலம்பாட்டம்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் காந்தி தாத்தாமணி வைங்க ப்ரோ, காந்தி தாத்தாமணி ட்ரெஸ் பண்ணி அது ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னாரு. மோனிகா சிலம்பாட்டம் மச்சமானி, இது காந்தி தாத்தா தாண்டவம் வச்சுருவோம். காந்தி தாத்தாவின் தாண்டவம், இதை அப்படியே ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போவோம். இந்த பாருங்கள், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு காந்தி தாத்தா ட்ரெஸ் பண்ணி வீடியோ போடு ப்ரோன்ட்டு. அவர் கேட்டதை நம்ம நிறைவேற்றிடுவோம். இந்த சீரீஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீரீஸாக அமைஞ்சா இதையும் அப்படியே எடுத்துகிட்டு போவோம். மோனிகா சீரீஸ் இப்போ மோனிகா பார்ட் 1 வந்து ஒரு 70 வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. இப்போ காந்தி தாத்தாவின் தாண்டவம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்போம். இதுவும் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரை இருப்போம். பார்ட் 4 சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா அடுத்து அப்படியே இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். இருங்க கைஸ், இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு, அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே கைஸ், காந்தி காலத்தில் இறங்கிட்டார். காந்தி தாத்தா என்னெல்லாம் பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். காந்தி தாத்தாவின் தாண்டவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காந்தி தாத்தா கமான். காந்தி தாத்தா ஃபஸ்ட்டே ஒரு 1 டேப் படிச்சிருக்காருங்க. ஸ்டார்டிங்கே அமர்க்கலமாக போதே, இதனால தான் இதை காந்தி தாத்தாவின் தாண்டவம் சொல்கிறோம். இப்படி மாதம் இறங்குறாரா. ஸோ இந்த ட்ரெஸ் கொஞ்சம் பார்க்க காந்தி மணி இருக்காது. அவனும் ஒரு 1 டேப் படிச்சிருக்கேன், சூப்பரா. காந்தி கூட ஆடுறவன் சூப்பராக ஆடுறேன், அவனு தாண்டவத்தில் இறங்கிட்டேன் போல். இப்போ என்ன சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பார்க்க காந்தி தாத்தா மணி இருக்காது, கொஞ்சம் எப்படி சொல்ல வேறு மணி தான் இருக்கும். பட் காந்தின்னு ஏற்றுக்கோங்க, கொஞ்சமாவது லைட்டாவது இருக்கே, அதுவே போதும். இந்த கண்ணாடி, இந்த மொட்டை, போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, செருப்பு, அதெல்லாம் பார்த்தா கொஞ்சமாவது காந்தி மணி இருக்குல்ல. சாரி கைஸ், சாரி, காந்தி இல்லை, காந்தி தாத்தா. மரியாதை வழி கூப்பிடணும் வர, இல்லைன்னா கோச்சுக்காரு. இந்த ரவுண்டு என்ன ஆக போகுது, காந்திக்கு கில் வருமா இல்லை இவனுக்கு கில் வருமா? அசாசின் எஃப்எஃப் காந்தியை கில் அடிக்க விட்றா. டே காந்தி தாத்தா பவுண்டா, காந்தியை கில் அடிக்க விட்டுறா. காந்தி தாத்தா ரொம்ப பவுண்டா. டேய் ஏண்டா ஓசிக்கில் போட்டேடா. சரி விடு, உன்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படுவேன், கொலைகேசில் அவனை மாட்டி விட்ருவோம் ஃபோட்டோ எடுத்து வச்சு. அடுத்த 3வது ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. காந்தியின் தாண்டவம் அமர்க்களமாக போய்கிட்டு இருக்கு, ஒரு தோல்வி கூட ஆகாமல். பட் மோனிகாவில் ஃபஸ்ட்டு பார்ட்டே தோல்வி ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி ஆடுவோம். அதுக்கு நான் அதை குறை சொல்லக்கூடாது. மோனிகா தான் நம்மளோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக இருந்துச்சு, 70 வியூஸ் போச்சு, அதனால் அதை குறை சொல்லக்கூடாது. காந்தியின் தாண்டவம் நல்லா தான் போகுது. எப்படி கைஸ், ஆளுக்கு ஒரு கீழ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே வருங்க, காந்தியை துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, 4வது ரவுண்டுக்குள்ளே காந்தி தாத்தா அசாசினை கூப்பிட்டுக்கிட்டு அடி எடுத்து வச்சுக்கிட்டார். இதை நான் சொல்லிடுறேன் கைஸ், இந்த அசாசின் எஃப்எஃப்ன்ற வந்து ரேண்டம் பிளேயர் தான், யாருன்னு எனக்கு தெரில, நான் கூட்டிகிட்டு போகல. இந்த மோனிகா சீரீஸில் வேணால் எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. இப்போ நான் காந்தி தாண்டவம் ஆரம்பிக்கும் போது சரி ரேண்டம் பிளேயர்ஸ் கூட போய் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தேன். அடுத்து போக டே என்னடா 2 பேரை நீயே கொண்டுட்டியாடா, என்னடா அப்படி வந்துட்ட, போடா அசாசின் எஃப்எஃப், நீ என்னென்னமோ நினச்சேன்டா. இந்த தடவை என்னையக்குள்ளே விட்றா. காந்தி தாத்தாவின் கடுப்பு, காந்தி தாத்தாவின் கடுப்புகள், அவர் கடுப்பான என்ன ஆவார்னு தெரியுமா? டே ஏதோ பண்ணுறான்டா காந்தியை, தப்புஸ்டார், நல்ல வேலை. குத்தூசி கோவிந்தன் காந்தி தாத்தா குத்தூசி எடுத்து டே ஒரு கில்லாவது காந்தி தாத்தா போட விட்றா. அப்போதை பிடிச்சி ஒரு கில்லு போட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரா. நீ என்னடா காந்தி தாண்டவம் பார்த்தா அசாசின் தாண்டவமாக இருக்கடா. இங்கே காந்தி தாத்தா கொஞ்சம் ஆட்டம் ஆட விட்றா, தாண்டவ ஆட்டத்தை. டேய் காந்தி தாத்தா கோவத்தில் போய்க்கிருக்காரு, நீ என்னடா அப்படி அடிச்சுக்கிருக்காடி. ஐய இவன் என்னங்க இப்படி மறைச்சிட்டேன் நம்மளை, காந்தியை வாழ விடாமல் பண்ணிட்டாங்களேடா. எது சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம போகிறோம்.
லோன் உல்ஃபே போவோம். லோன் உல்ஃப்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா மோனிகா சீரீஸ்லேயே சிஎஸ் லேண்ட் ஆச்சு. அடுத்து பார்ட் 2ல் வேறு இது வரும், பிஆர் வந்துடும். அதனால் இது புதுசாக நம்ம லோன் உல்ஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சு பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி லைட்டாக ஏதாவது ஒரு ட்ரெஸ் இருந்தால் அதை போட்டு ட்ரை பண்ணுவோம். அதுக்குன்னு நீங்கள் என்னென்னமோலாம் சொல்லிடக்கூடாது. ஜான்சினா குண்டுவா, பிக்ஸோ குண்டுவா அப்படிலாம் சொல்லிடாதீங்க. ஏதாவது கொஞ்சம் ஈஸியாக இந்த மணி காந்தி தாத்தா, மோனிகா இந்த மாதிரி ட்ரெஸ் இருந்துச்சு, அதனால் வச்சோம். இது நீங்கள் வாட்டுக்கு ட்ரெஸ் இல்லாதெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணி விட்றாதீங்க. சரி, இப்போ நம்ம டீமில் அவன் செத்துட்டேன். என் பேர் ஏதோ வச்சுருக்கேன், அது வாசியமில்ல. ஃபஸ்ட்டு கொடுத்த பேரை அப்படியே வச்சுருக்கேன் போல கைஸ். சரி, இப்போ காந்தியின் தாண்டவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தான் ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காந்தியோட தாண்டவத்தை காமிக்க ஒரு கரெக்டான நேரம். ஃபாதர் ஆஃப் த நேஷன் காந்தி, கமான் காந்தி தாத்தா, காந்தி தாத்தா. சேர்ஸ் பண்ணுங்க கைஸ், லைக் போட்டு விடுங்க, அதான் ஒரு சேர்ஸாக இருக்கும். சீக்கிரம் என்ன பண்ணுறது, இவருக்கு லைஃப் இல்லை காந்தி தாத்தாக்கு. டக்குன்னு 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 கமான் காந்தி. ஒரு கில்லு, வாவ். காந்தி தாத்தா சூப்பராக விளாட்றாரு கைஸ். காந்தி தாந்திரம் இப்படி இருக்கே பாருங்க. வாங்கடா வாங்கடா, டேய் வாங்கடா. அடா வாடா, பயந்துக்கிட்டு வர மாட்டேங்கிறியாடா, ஏண்டா? ஐயோ கைஸ், என்ன இவன் காந்தி தாத்தாவே இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுங்க இங்கே? ஐயோ ஐயோ. இந்த தடவை காந்தி யாருன்னு பார்ப்பீங்க. காந்தி தாத்தானா உங்களுக்கு யாரும் காமிப்பாடுறா. வெயிட் பண்ணுங்களா டே, தாண்டவம் ஆரம்பிக்க போதுடோய், வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டே ஒரு விக்டரியோடு வந்திருக்காரு காந்தி. இப்போ என்ன பண்ண போகிறார்? ஒரு குஜாலாம் சுற்றுவார், அதனால் வின் ஆயிடுவாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரவுண்டு வின் ஆனோடனே டான்ஸை போடுறோம், மாஸ் காட்டுறோம். கமான் காந்தி, காந்தி 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 தாத்தா. வாங்க வாங்க வாங்க, கமான் கமான் மேன். மோகன்தாஸ் கரம்சாமி காந்தி. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். டே என்னடா நீங்களே எல்லாமே பண்ணிட்டாப்பா. காந்தி தாத்தா எதுக்குடா? காந்தி தாத்தா நாட்டை திருத்த தான் வந்திருக்காரு, போராடுறார், சண்டை போட்டு இருக்கார். இப்போ லோன் உல்ஃபில் சண்டை போட்டு நம்மளோட டீம் மானத்தை காப்பாற்ற போகிறார். ஐயோ, கமான் மேன், வெளியே வாடா டே, எனிமி மேன் வெளியே வாடா. அப்போ தான்டா காந்தி தாத்தா ஒன்று அடிப்பார் ஈஸியாக. அவன் டசடிகளை வச்சு தான் சுடுறான். அடிக்கலாம் அடிக்கலாம் அடிக்கலாம், ஸ்கோப் போட்டுக்கிட்டே பொறுமையாக இருந்து அடிக்கலாம். கமான் காந்தி. சைக்கிள் கேப்பில் ஒன்று அடிச்சு விட்ருங்க எப்படியாவது. வாங்கிட்டாண்டா 123 ஏரியா காந்தி, நீ தான் ஏன் இங்கே? ஏறுங்க ஏறுங்க. ஐயோ, அவன் மேலே படலையா? பட்டிருக்குன்னு நினச்சேன். கமான் காந்தி கமான் காந்தி, இன்னும் முடியும் முடியும் முடியும். முன்னால் முடியும் முன்னால் முடியும் முன்னால் முடியும் முன்னால் முடியும் தம்பி தம்பி. வாங்க வாங்க, கீழே வாங்க. எனிமி மேன் வந்துட்டான்டா ஆடுறா ஆடுறா. அடிங்க காந்தி 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 காந்தி. ஐயோ, என்ன அடிச்சு விட்டேன் நம்மளை இப்படியே. 0-2. என்ன கைஸ் பண்ணுறது இப்போ? ஒன்றும் பண்ண முடியல. சரி, நம்ம காந்தியை கொஞ்சம் புகழ்ந்தால் தான் கொஞ்சம் பூஸ்டாயில் ஆடுவார். கமான் காந்தி, நீங்கள் பார்க்க அப்படியே சிவாஜி மாதிரியே இருக்கீங்க. சிவாஜியா? நீங்கள் நம்பலைனாலும் அதான் நிஜம். அதாவது இந்த ரீல்ஸ்லாம் வரும்ல, அசுரன் படத்தில் கூட வரும். ஒத்துக்க மனசுலனாலும் அதான் நிஜம். சிவாஜி மணி தானே இருக்கார் பார்க்க. சரி, ஓகே, நம்ம யாரையும் கலாய்க்கக்கூடாது. அதனால் இப்போ வாங்க நம்ம இந்த மேட்ச்சுக்குள்ளே போவோம். டேய் என்னடா காந்தின்னு கூட பார்க்காம இந்த அடி அடிக்கிறீங்க? அவ்வளோதான்டா, வாடா வாடா. காந்தியோட சிஷியனை நீ யாரும் காமிச்சிட்டடா. ஆக்சுவலாக இப்போ ஃபோட்டோவில் வந்தவரை ஒரு படத்தில் காந்தி தான். அதான் ஒரு யூனிவர்ஸை மேட்ச் பண்ணி விடுவோன்னு போட்டேன். சரி வாங்க, இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே வருவோம். வெளியே திறந்து விட்டாங்க. இப்போ காந்தி என்ன பண்ண போகிறார்? கோவத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்கார். ஐயோ டே, கோவத்தோடு அடி தான் வாங்குறார், அடிக்க மாட்டேங்கிறார். ஐயோ, நம்ம டீம்மேட்டை போட்டாங்களே. இப்போ காந்தி தான் இருக்கார். காந்தியின் சிஷியனை கொண்டதுக்காக என் சிஷியனே வாடா கொள்கிற அப்படின்னு வெறியாகிட்டார். இப்போ என்ன ஆக போகுது? காந்தி
கோவத்தில் இருக்கார். இங்கே பாருங்கள், மொட்டையெல்லாம் பெருசாகிக்கிட்டு இருக்கு காந்திக்கு. மொட்டை பெருசாகுது. மொட்டையிலேருந்து நரம்பெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு காந்திக்கு. எனிமி பயந்து ஓடுறான். வாங்கிட்டான், அடி வாங்கிட்டான். ஃப்ளாஷ் பேங்கில் அடி வாங்கிட்டான். ஃப்ளாஷ் ஃப்ரீஸ்லேயும் அடி வாங்கிட்டான். இன்னும் ஒரு அடி அடித்தா செத்துருவான். கமான் கமான் காந்தி, உங்களால் முடியும் காந்தி. காந்தி டும் 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 அடிச்சிடலாம். எப்படி காந்தி டான்ஸை பாருங்களேன். இப்போ டான்ஸை போடுறா, இப்போ போடுறா டான்ஸை. ஓகே, இப்போ குஜாலா சுற்றுறோம். ஏன்னா காந்தி வின் ஆகிட்டார். 2 பேரையும் சுற்றி வளைச்சி போட்டார். அதனால் இப்போ காந்தி குத்தூசி கோவிந்தனான மாதிரி கையில் குத்தூசி எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். குத்தூசி உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள் இந்தா எஃப்எஃப் நைஃபுக்கு ஸ்கின் வச்சுருக்காரு, வேறு எதுவும் இல்லை, குத்தூசி. ஓகே, அங்கே குத்தூசி வச்சு சம்பவம் செய்வோம். செய்க தான் இன்றைக்கி. போடுங்க, போடுறா மண்டையில், போடுறா. அவ்வளோதான்டா. அடி ஏய் ஓகே கைஸ், நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, காந்தி அடிச்சிட்டாங்க. காந்தியோட சிஷியன் என்ன பண்ணுறேன் பார்ப்போம். கமான் மேன், அடியா. அவ்வளோதான்யா, நீ தான்டா சிஷியன்றதை ப்ரூவ் பண்ணதுக்கு நன்றி. உன்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவனை கொலை கேஸில் மாட்டி விட ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறது நீ நம்ம புள்ளடா. இந்த உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன், நீ எடுக்க மாட்டேங்குது. எடுத்தாச்சு. ஹாப்பியாக சுற்று. காந்தி கூட செல்ஃபி எடுத்தேன்ட்டு ரீல்ஸில் போட்டுரு, போஸ்ட்டில் போட்டுரு, எல்லாத்துலேயும் போட்டுரு. ஃபேஸ்புக் ஸ்டோரி, இன்ஸ்டா ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயும் போட்டுரு. டுடே ஐ ஆம் செல்ஃபி வித் காந்தி தாத்தா அப்படின்ட்டு. இருந்தா டே, காந்தி கொள்ளட்டும்டா. விடு சரி விடு, சிஷியன் தானே, அடிச்சுட்டு போகிறேன். நம்ம புள்ளங்க அவன், நம்ம பையன். பட் நம்மளை கடைசியில் தள்ளிடுறேன் அவன். என்ன பண்ணுறது? டேய், ஃபஸ்ட்டு ஒரு தலைவன் தான்டா ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் சிசியை வந்தால் போதும்டா. சரியாடா? சொல்கிறத கேட்டுலாடுறா. அந்த பயம் இருக்கணும். பயனால அந்த மரியாதை இருக்கணும். வா இப்போ இவங்களை நானே முடிக்கிறேன். நீ எதுவும் பண்ணுவேன், நான் சும்மா இருந்தாலே போதும். இல்லைன்னா ஒருத்தனை மட்டும் கொண்டாலே போதும். மற்றவங்கள நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருத்தனை மட்டும் இப்போ அடி போ. நான் இங்கே நிற்கிறேன், நான் முடிச்சிடுறேன். உனக்கு சண்டை இன்னும் பத்தலை. நீ நல்லா சண்டை போடு, போய் அடி போ. உனக்காண்டி தான் இந்த ஒருத்தனை விட்டு வச்சுருக்கேன். சூப்பர்ரா. சிஷியன்றதை ஒரு ரவுண்டுக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. சரி, ஓகே காய்ஸ், இந்த காந்தி சீரீஸ், காந்தியின் தாண்டவம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தாண்டவம் இன்னும் தொடரணும்னா இதுக்கு ஒரு 65 வியூஸ் போக வைங்க. காந்தி சீரீஸ் பார்ட் 2 வந்துடும். அதாவது காந்தியின் தாண்டவம் பார்ட் 2 வந்துடும். இப்போ நான் விளாண்ட 2 மேட்சுமே இது ரேண்டம் பிளேயர்ஸ் தான். அதனால் இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை ஃப்ரம் மிஸ்டர் கலர் ஆஃப் ஹாப்பி தீபாவளி கைஸ். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ காந்தி தாத்தா வின்னாலனால ஒரு டான்ஸை போட போகிறாரு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ்.